ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த IET ட்ரைனிங்கை பற்றி தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஏன் இந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமெண்டில் இருக்கிற அந்த IET இதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன தெரியுதோ ஸோ அதை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் நான் எப்படி இதானுங்கிறத கேட்கும்போது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெரியரை சூஸ் பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து அந்த காலேஜ் படிக்கையில் எனக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லலை. ஸோ எனக்கே தெரியாது, கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுலாம் இப்படி இருக்குது. இதெல்லாம் அன்னைக்கு அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி ஒரு நல்லா கெரியரை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைலாம் யோசிச்சு ஒரு சில நேரம். ஸோ அதனால தான் எனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்கிறேன். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் உங்களோட சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் ஒர்க் பண்ண ஹோட்டலும் சரி, இந்த ஹோட்டலும் சரி, சேம் அந்த மென்டலாட்டி தான். ட்ரைனிங்கிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி வர்றோம், ஜாலியாக இருக்கும், அப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது IET ட்ரைனிங். ஸோ பேசிக் வந்து IET தான் ஸ்டார்ட் ஆகும் கெரியரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த IET ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நானுமே காலேஜ் படிக்கல, IET ட்ரைனிங் என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு அவ்வளோதான் அந்த புரிதல் இருக்கும். ஸோ ட்ரைனிங் போகிறோம், எப்படியோ காலேஜ் விட்டுட்டு எப்படியோ போகிறோம்ப்பா ட்ரைனிங் 4 மாதம் போகிறோம், ஹோட்டலில் ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் நினைப்போம். ஜாலி ஒரு பக்கம் இருக்கும், கண்டிப்பாக ஜாலி இல்லாமல் இருக்காது. அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிடும். ஸோ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும். ஸோ கெரியரை எப்படி சூஸ் பண்ணுறது அந்த இடத்துல ட்விஸ்டே இருக்குது. எனக்கெல்லாம் காலேஜ் முடிச்சு அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன், அப்போ தான் நீங்கள் யார் நம்ம யார் அப்படிங்கிறது தெரியும். அந்த காலேஜ் முடிச்சு அந்த வெளியே வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் ஒரு ஜோனில் இருப்போம். எப்படின்னா வீட்டில் இருந்து பார்த்துக்கிடுவாங்க. ஸோ எல்லாம் வந்துடும், ஈஸியாக வரும் நமக்கு. ஸோ எதுக்கும் அலைய தேவையில்லை, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். ஆனால் அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பப்பா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த IET ட்ரைனிங் பார்த்தீங்களா, இந்த IET ட்ரைனிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் காலேஜ் இருந்தால் மேபி அந்த IET ட்ரைனிங் எல்லாமே அனுப்புவாங்க கண்டிப்பாக. அந்த IET ட்ரைனிங் எப்படி சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டடான ஹோட்டலில் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நிறைய பேர் ஹோட்டல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா ஹோட்டல் மட்டும் நிறையா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் சூஸ் பண்ணுறது ஹோட்டல்ஸ் தான். ஸோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போகணுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பிராண்டடான ஹோட்டல், ஸோ நல்ல பிராண்ட் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹோட்டல் நல்லா சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஹோட்டல்லே நிறையா பேர் இருக்குது, எக்கனாமிக்கு, லக்ஸுரியஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, மிட்ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்து அந்த ஒரு நல்ல ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள், பிராண்டடான இதுக்குள்ளே போய் பாருங்கள் முடிஞ்சளவு. ஏன்னா நிறைய எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய விஷயம் புதுசு புதுசாக தெரிய முடியும். ஸோ நல்ல ஒரு பிராண்டடான ஹோட்டலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா IETல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் போன ஹோட்டல்லாம் இனி 4 மாதம் இதுலேயே போட்டாங்க, ஹவுஸ் கீப்பிங்லேயே போட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் அடுத்து சொல்கிறேன் என்னென்னு. ஸோ சொல்கிறேன் அடுத்து என்ன ஆச்சுன்னு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போடுவாங்க. இந்த IET ட்ரைனிங்கில் ஒரு 4 மாதமும் 4 டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. ஏன் இந்த IET ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த IET ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸோ நல்ல ஒரு பிராண்டடான ஹோட்டலில் போனீங்கன்னா ஸோ அவங்களே நெக்ஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி OJT இங்கே பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சுன்னா ரொம்ப ஈஸி உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடச்சிரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த கெரியரோடைய ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா. அந்த 4 டிபார்ட்மெண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலேஜ் படிக்கையில் வந்து நம்ம பிளைண்டாக இருப்போம். ஒரு சிலர் கோல் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி போகிறோம், இந்த மாதிரி பிளான். நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன மாதிரி நான்லாம் எந்த கெரியர் பிளான்லாம் கிடையாது. ஸோ நான் அப்படியே பிளைண்டாக படித்தேன். எனக்கு அப்போதைக்கு கைட் பண்ணவும் யாரும் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது என்ன மாதிரி இருக்கும், எப்படின்னு இருக்கும்போதே தெரியாது. நான் காலேஜ் முடித்தேன். ஸோ அந்த மாதிரி போய் ட்ரைனிங் ஜாலியாக இருக்கும், ட்ரைனிங் போனேன். அப்போ கூட கெரியரை பற்றிலாம் யோசிக்கல. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து போகிற IET ட்ரைனிங் பார்த்தீங்களா, அந்த IET ட்ரைனிங்கில் வந்து 4 டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 4 டிபார்ட்மெண்ட் ஒரு மந்த் நம்ம இருப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கே ஒரு ரியலைஸ் பண்ணிடுவீங்க நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகும், நமக்கு எதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேலை கஷ்டமாகவே இருந்தாலும் நமக்கு எது ஈஸியாக தெரியும். ஒரு சிலருக்கு அந்த வேலை கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வேலை. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம், 4 டிபார்ட்மெண்ட் போகிறோம், எல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறையில உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அப்பயே ஒரு கிளிக் எடுத்து சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 4 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி காலேஜ் வந்துட்டு அடுத்து OJT போயில ஒரு கிளியராக போவீங்க. உங்கள் கோலில் கிளியராக போகிறதுக்கு ஒருக்கான வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் நிறையா மிஸ்டேக் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் யாரும் சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சதான் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து யாரோ ஒரு ஆள் பார்த்தாவது அவங்க இதில் மாற்றுறதுக்கு, அவங்க லைஃப்பை மாற்றுறதுக்கு ஒரு பாயிண்ட் அமையும்.
ஸோ அதனால தான் உடனே நான் ஃபோன் எடுக்க உடனே ரெக்கார்ட் பண்ணது. ஏன்னா நான் இதை எதுவுமே ப்ரிப்பேர் எதுவுமே பண்ணல. நான் என்ன தோணுன்னு நான் அதான் சொல்கிறேன், சீரியஸாக நான் எதுவும் இதெல்லாம் சொல்லலை. ஸோ அது மாதிரி அந்த 4 டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் பேஸ். ஸோ பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஸ் அந்த ஐஐடி ட்ரைனிங். ஸோ அதில் அந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இது பண்ணி நல்லா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எந்த இதை அடுத்து வந்து முடிச்சுட்டு எந்த இதில் சேர போகிறோங்க ஒரு பிளானுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐஐடி ட்ரைனிங். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது தெரியாது, 100% நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அந்த இயரில் அந்த காலேஜ் படிக்கிற டேஸில் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நிறையா காலேஜ் மேபி இப்போ வர காலேஜ் நிறையா சொல்லித்தராங்க. நான் படிக்கவே எனக்கு சீரியஸாக சொன்னாங்களான்னு கூட தெரியல. எனக்கு அந்த ஞாபகம் கூட கிடையாது. நான் அந்தளவுக்கு பேக் பெஞ்சஸ் ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ நான் அந்தளவுக்கு யோசிச்சதும் கிடையாது, கெரியர் எப்படி என்னங்கிற ஒரு யோசிச்சதே கிடையாது. ஸோ இது பார்க்குற நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் போகிறோம் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி வந்து எப்படி கெரியரை நீங்கள் ஒரு சிலர் சொல்லிப்பாங்க, இப்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ ட்ரைனிங் போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படி கிடையாது. ஸோ டக்குன்னு நாட்கள் போகும், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு நம்ம எப்படி டக்குன்னு மேலே வரணும்னு தான் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ நாள் போச்சுன்னா திரும்பி வராது. ஸோ நல்ல கெரியருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஃபீல்டு நான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐஐடி முடிச்சுன்னா ஓஜிடின்னு ஒன்று இருக்கும், ஆன் ஜாப் ட்ரைனிங் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் போய் சேரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நல்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓஜிடியில் வந்து சரி ஏதோ கிடைக்குது ஹோட்டலில் போகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, முன்னாடி நீங்கள் ஐஐடி ட்ரைனிங்லேயே உங்களோட கெரியர் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அந்த நீங்கள் சூஸ் பண்ணதை வச்சு தான் அந்த ஓஜிடி வருவீங்க. ஸோ அப்போது ஒரு ஹாப்பினஸோட நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர்லாம் என்னென்னே தெரியாமல் ஓஜிடி வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அதை ஓஜிடியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் ஓடிடுறது. ஏன்னா அவனுக்கு தெரியல எப்படி பிளான் பண்ணுன்னு என்ன பண்ணுறேன். நான் நிறைய பார்த்து பார்த்துருக்கேன். வேணாம் செட் ஆகுது நான் கிளம்புறேன் விட்டு. அப்போ ஏன் முன்னாடியே சூஸ் பண்ணல, ஐஐடியில் ஏன் சூஸ் பண்ணலன்னு கேட்டால் இல்லை எனக்கு அப்போலாம் தெரியல, அப்போலாம் ஜாலியாக இருந்துட்டேன், நான் இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டது. ஸோ ப்ளீஸ் நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க கெரியரை. ஸோ ஓஜிடிங்கிறது அடுத்து நீங்கள் வந்து ஒரு கெரியர் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு நுழைவாயில் அந்த ஓஜிடிங்கிறது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஐஐடியில் சூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த ஓஜிடியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறத வச்சு தான் நம்மளோட வளர்ச்சிங்கிறது ஒன்று இருக்குது ஹோட்டல் ஃபீல்டில். ஸோ அதனால் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஓஜிடியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இப்படி சூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஓஜிடியில் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. நம்ம படித்தது வேலையாக இருக்கும், பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும், நம்ம நினச்சி வந்தது ஒன்றா இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுவுமே இதாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம தான் சூஸ் பண்ணோம், நம்ம இப்படிலாம் வந்துடலாம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் வச்சுருவீங்க, கோல் ஓகே இப்படி தான் போகணுங்கிறதுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நம்ம தான் சூஸ் பண்ணோம், ஸோ ஓகே இதெல்லாம் இந்த தடையெல்லாம் வரதான் செய்யும், ஸோ அதெல்லாம் தாண்டி தான் போகணுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ எதையோ ஒரு கெரியரை பிளான் பண்ணாமல் நீங்கள் ஒரு என்ட்ரு ஆகும்போது என்ன என்னமோ நினச்சி என்ன ஏதோ வந்தோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மைண்ட் செட் வரும். ஸோ அந்த மைண்ட் செட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால அது வந்து ஸோ ஐஐடியிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கெரியர் எப்படி போகிறேன் என்ன பிளான் பண்ணுறது ப்ளீஸ் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நான் காலேஜில் படிக்கும்போது இன்னும் நான் ஐஐடி கேட்டாங்க, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கிடைச்சா போதும், காலேஜிலேருந்து போனால் காலேஜை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து வீட்டிலேருந்து எல்லாம் கிடச்சிச்சு, எல்லாமே வீட்டிலேருந்து இது பண்ணாங்க. ஸோ எனக்கு அப்போ அதோட அருமை தெரியலை. ஸோ ஏதோ 4 மாதம் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், பிராண்டே இல்லாது. ஸோ அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனேன். ஸோ ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதான் ஒரு பிளான் பண்ணால் போனால் என்ன நடக்குமோ அதான் நடந்துச்சு என் லைஃப்பில். ஏன்டா என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஒரு சிலருக்கு தோணும். அதெல்லாம் வந்து இதனால தான், நம்ம ஒரு அறியாமையால் தான் இப்படி நடக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ போனேன், நான் கெஞ்சி பார்த்தேன், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டும் போடல, ஒரே இது ஹவுஸ் கீப்பிங்லேயே போட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பிளைண்டாக நானே சூஸ் பண்ணி கெரியரை ஒவ்வொன்றும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்புறம் கெரியரை சூஸ் பண்ணி கிச்சன் போய் ஸோ இந்த மாதிரி அடிப்பட்டு தான் அப்படி தான் வந்தது. ஸோ எனக்கு எதுவுமே ப்ரீ பிளானாக போகவே இல்லை. ஸோ ப்ரீ பிளானாக போயிருந்தேன் இன்னும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருப்பேன். ஸோ எப்படி சூஸ் பண்ணேன்னு ரொம்ப யோசிச்சு லைஃப் ஆகுமா, செட் ஆகுமா, கெரியர் செட் ஆகுமா அப்படிலாம் யோசிக்க ரொம்ப இதாக இருந்துச்சு, டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் அந்த நான் ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப் சேனலில் அவனப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இதுதான் அந்த சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இந்த வீடியோ போட்டது, என்னடா நம்ம லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த இது யாருக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணது. ஸோ அதனால தான் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் எப்படி போகிறீங்கிறது வந்து அந்த ட்ரைனிங் தான் முடிவெடுக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க லைஃப்பில். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கெரியர் எப்படி சூஸ் பண்ணுங்க எனக்குலாம் இப்போ தான் தெரியுது, யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வீடியோ ரொம்ப ரேரு போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது
ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு சொல்ல முடியும். ஸோ வீடியோ அந்தளவுக்கு இப்போ எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம போட்டுருவோம், பார்க்குற யாரோ ஒரு ஆளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் போட்டது. ஸோ அதுக்காக அந்த கெரியரை சூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காலேஜ்லேருந்து போயிட்டு இந்த மாதிரி போனோம். ரொம்ப டிஃபிகல்ட்டி அந்த 4 மாதம் செம்ம ஹார்டும் இருக்குது. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். ஸோ கேம்பஸ் காலேஜ்லேருந்து நான் கொரோனா பீரியடு கிடைக்கல. ஸோ அப்போ தான் தெரியுது நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம். அப்போ தான் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஸோ யாரும் சொல்லலையே, இப்போ தான் தெரியுது. ஒன்று அடிப்படும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, மாமே மச்சான் இருப்பான் கூடயே உங்கள் ஃப்ரெண்டு, அவன் மச்சான் என் அண்ணன் கூப்பிட்டு போயிட்டான், என் மாமன் கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி கிளம்பிடுவானுங்க. கடைசியில் நீங்கள் ஒரு ஆள் தான் மாட்டிக்கிறீங்க. சீரியஸாக இதான் நடக்கும். அப்போ தான் நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மட்டும் இறங்கி பண்ணாதான் உண்டு. யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சீரியஸ்லி நான் நிறைய விஷயத்தில் அதை உணர்ந்தேன். ஸோ என்னதான் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயம் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது அது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அந்த இடத்துல. யாரும் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்கிறத நான் அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சிலர் உங்களோட கூடயே தெரிறவன் தான் எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அமையும். அதே மாதிரி தான் நானும் அந்த ஒரு ½ hour வீடியோ போட்டேன் தெரியுமா. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கெல்லாம் வீட்டில் தான் இருந்தேன். அப்போலாம் வீட்டில் இருந்து வேலை கிடைக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, ஜாப் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப கடைசி நான் வேலைக்கே போகல, ஒரு கொஞ்ச நாளே வேலைக்கே போகல. ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசி ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போகுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ சென்னையில் ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்தான். ஸோ அப்படி அங்கே காமித்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி அப்பயுமே என்னோட கெரியர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் கிடச்சிச்சு உள்ளே போய். ஸோ அப்படியே என்னோட கெரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமை யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த ஐஐடிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மொத்தம் பேஸ். ஸோ அங்கே பிடிச்சிட்டாலே போதும், நம்ம கெரியர் அப்படியே ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறது. நிறையா கஷ்டம், உண்மையிலே ரொம்ப கஷ்டம். கெரியரை சூஸ் பண்ணாமல் பிளைண்டாக போய் ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நடக்கூடாது. ஸோ அதனால நான் இந்த வீடியோ மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ணேன். டக்குன்னு எனக்கு தோணுச்சு, டக்குன்னு என்ன தெரியுதோ ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்படிங்கிறது தான் போனது. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்க்குற நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். நானும் முடிஞ்ச ஒரு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோ கீழே கொடுக்குறேன். மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ ஐஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட கெரியர் எப்படி போச்சுங்கிறது டெஃபினெட்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் டெஃபினெட்லி போட பார்க்குறேன். நான் இப்படி சூஸ் பண்ணேன் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ பாதி இதுதான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இதாச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஐடி ட்ரைனிங்கிறது நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே தெரிஞ்சு. அப்பயே நம்ம கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போயுமே நான் ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் பயங்கர இன்னொரு பிளான் கிடையாது. நிறைய பேர்த்துட்டு நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தையும் சொல்கிறதா தான், நேர்லேயே பார்க்கும்போது சொல்லுவேன், உங்கள் கெரியர் ரொம்ப சூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ் படிக்கிற பாதி பேரோட பேக்ரவுண்ட் ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பையங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுமே பிளைண்டாக சேர்ந்துடுறது. ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கூடாது. இனிமேல் வர்ற காலத்தில் கண்டிப்பாக நடக்கூடாது. ஸோ அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ண பாருங்கள். யாராவது ஓரளவுக்கு லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி நிறைய. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லைஃப்பில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதோ தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு சொல்ல பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு நெக்ஸ்ட் வீடியோவில் போட பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.